சென்னையிலேருந்து இது 172 கிலோமீட்டர்ஸ். இது திண்டிவனம் செஞ்சி வழியாகவும் வரலாம், இல்லை இப்போ நம்ம டிராவல் பண்ணி வந்த மாதிரி வந்தவாசி சேத்பட் வழியாகவும் வரலாம். இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இந்த ஊர் க்ரௌட் இல்லாமல் இருக்காது. ஒரு அமாவாசைக்கும் இங்கே லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். வாங்க உள்ள போய் விசிட் பண்ணலாம். கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதோட தலப்புராணத்தை செஞ்சுக்கலாமா? 4 யுகங்களுக்கு முன்பு மணியுகம் ஒன்று இருந்ததாகவும் அந்த யுகத்தில் சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் தலா 5 தலைகள் இருந்ததாகவும் தல புராணம் கூறுகிறது. தனக்கும் 5 தலைகள் இருப்பதால் பிரம்மனுக்கு ஆணவம் அதிகமாகிறது. இந்த ஆணவத்தை அகற்ற பார்வதி நினைக்கிறார். பார்வதி சிவபெருமானிடம் பிரம்மனின் ஆணவத்தை போக்க அவரின் 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்துவிட வேண்டும் என்று கூறுகிறார். சிவபெருமான் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்து விடுகிறார். வலியால் துடித்த பிரம்மன் சிவபெருமானை பார்த்து, கிள்ளிய தலை உன் கையிலேயே ஒட்டிக்கொள்ளட்டும். உனக்கு வழங்கும் உணவை அந்த தலையே சாப்பிட்டு விடும். நீ பித்தனாக அலையக்கடவாய் என்று சாபமிட்டு விடுகிறார். தன் கணவரின் இந்த நிலைக்கு காரணமான பார்வதியை பார்த்து, நீ உன் அழகை இழந்து வயதான கிழவியாய் மாறி கந்தல் ஆடையை அணிந்து அலைந்து திரிவாய் என்று சரஸ்வதி சாபமிடுகிறார். சாப்பப்படி சிவபெருமானும் பார்வதியும் பல இடங்களில் அலைந்து திரிகின்றனர். பார்வதி இறுதியில் திருவண்ணாமலையில் உள்ள குளத்தில் மூழ்கியவுடன் வயதான தோற்றம் மறைந்து பழைய உருவத்தை அடைகிறார். பின்பு அங்கிருந்து மேல்மலையனூருக்கு வருகிறார். அங்குள்ள ஒரு பூங்காவனத்தில் புற்றுருவாய் பார்வதி வீற்றிருக்கிறார். அங்கிருந்த மீனவ குலத்தை சேர்ந்தவர்கள் திடீரென உருவான புற்றுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து புடவை சாற்றி தீபமேற்றி வழிபட்டு வருகின்றனர். பார்வதி மலையனூரில் புற்றாக இருக்கிறார். அங்கு சென்றால் பாவவிமோசனம் கிடைக்கும் என சிவபெருமானிடம் மகாவிஷ்ணு கூறுகிறார். மேலும் மகாவிஷ்ணு பார்வதியிடம், சிவபெருமான் இங்கு வந்தவுடன் அவரை சுடுகாட்டில் தங்க வைத்து விடு. பின்பு நவதானியங்களால் செய்யப்பட்ட சுண்டல் கொழுக்கட்டை ஆகியவற்றை சமைத்து அவற்றை ஒன்றாக பிசைந்து 3 சிவலிங்கங்களாக ஆக்கிக்கொள். முதல் கவளத்தை சிவபெருமான் கையில் உள்ள திருவோட்டில் போடு. அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடும். 2வது உருண்டையையும் போடு. அதையும் அந்த தலை சாப்பிட்டு விடும். 3வது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து கீழே இறைத்துவிடு. உணவின் சுவையில் மயங்கி கிடக்கும் பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமான் கையை விட்டு கீழே இறங்கி சாப்பிடத் தொடங்கும். அப்போது நீ ஆக்ரோஷமாக உருவெடுத்து உன் வலது காலால் அந்த தலையை மிதித்து விடு என்று மகாவிஷ்ணு ஆலோசனை கூறுகிறார். பார்வதி தங்கி இருக்கும் இடத்துக்கு வந்த சிவபெருமான், தாயே பிச்சாந்தேகி என்று கேட்கிறார். வந்திருப்பது தன் கணவர் என்பதை உணர்ந்த பார்வதி மகாவிஷ்ணு கூறியபடி 3 கவளங்களை தயார் செய்து வைத்துவிட்டு சிவபெருமானை சுடுகாட்டில் தங்கி இருக்குமாறும் காலையில் வந்து பார்ப்பதாகவும் கூறுகிறார். சுடுகாட்டில் தங்கிய சிவபெருமான் அங்குள்ள சாம்பலை எடுத்து உடலெங்கும் பூசி கொண்டு படுத்து தூங்குகிறார். மறுநாள் பார்வதி 3 கவளங்கள் எடுத்துக்கொண்டு மயானம் வருகிறார். அங்கு மகாவிஷ்ணு கூறியபடியே முதல் உருண்டையை போடுகிறார். அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடுகிறது. 2வது உருண்டையையும் போடும்போது அதையும் அந்த தலை சாப்பிட்டு விடுகிறது. 3வது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து கீழே இறைத்து விடுகிறார். உணவின் சுவையில் மயங்கிய பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமானின் கையை விட்டு கீழே இறங்கியது. உடனடியாக பார்வதி ஆங்கார உருவம் கொண்டு பிரம்மனின் தலையை தன் வலது காலால் மிதிக்கிறார். இதனால் சிவபெருமானுக்கு பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. உடனே அவர் ஆனந்த தாண்டவம் புரிந்தார். இதனால் சிவபெருமானுக்கு தாண்டேஸ்வரர் என்றும் ஆங்காரம் உருவம் கொண்டதால் பார்வதிக்கு அங்காளம்மன் என்றும் பெயர் பெற்றனர். அம்மனின் கோபத்தை தணிக்க தேவர்கள் முயன்றனர். ஆனால் முடியவில்லை. மகாவிஷ்ணு தேவர்களிடம் அழகான தேரை உருவாக்குங்கள். அதன் மேல் பீடத்தில் நான் கலசமாக மாறிவிடுவேன். அதில் அம்மன் அமர்ந்ததும் கோபம் தணியும் என்று கூறுகிறார். அதன்படி 4 வேதங்களும் சக்கரங்களாகவும் தேவர்கள் ஒரு சிலர் தேரின் கால்களாகவும் ஆகாயம் தேர் சீலைகளாகவும் மகாவிஷ்ணு தேரின் மீது உச்சியில் கலசமாகவும் மாறி அழகான தேர் பூங்காவனத்தின் எதிரே நின்றது. அங்காளம்மன் அதன் மீது ஏறி அமர்ந்தார்.
தேவர்கள் அந்த தேரை வடம் பிடித்து பூங்காவனத்தை சுற்றி வந்தனர். அம்மனின் கோபம் முற்றிலும் தணிந்தது. மனம் குளிர்ந்து இங்கேயே தங்கி நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் அளிக்கப் போவதாக கூறினார். அதன்படி இன்றும் அங்காளம்மன் நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரத்தை அளித்து பாதுகாத்து வருகிறார். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு 4 சைட்லயும் வாசல் இருக்கு. இந்த கோவிலை ஒட்டியே அம்மனை தாளாட்டுறதுக்கு ஊஞ்சல் மண்டபம் இருக்கு. இந்த கோவில்ல ஃப்ரீ தரிசனமும் இருக்கு. 50 rupees 100 rupees சிறப்பு தரிசனமும் இருக்கு. கோவில் கிரவுட் இல்லாம இருக்குல்ல. ஆனா அமாவாசை டைம்ல எப்படி இருக்காது. அமாவாசை டைம்ல இங்க லாக்ஸ் கணக்கான பீப்புள் கேதர் ஆவாங்க. அதனால இங்க நிக்க கூட இடம் இருக்காது. இந்த கோவில்ல பூமரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மரத்துல நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை பொம்மையா எடுத்துட்டு போய் வைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு கார் வேணும்னா கார் பொம்மை எடுத்துட்டு போய் வைப்பாங்க. ரொம்ப நாள் சைல்டு இல்லாதவங்க தொட்டில் கட்டுவாங்க. இது மாதிரி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை ஒரு மாடலா எடுத்துட்டு போய் வைப்பாங்க. அப்படி எடுத்துட்டு போய் வச்சா நம்ம வேண்டுதல் பலிக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப தூரத்துல இருந்து வரவங்க டயர்ட்ல இங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுக்கு இங்க எந்த தடையும் இல்லை. சவுத் என்ட்ரன்ஸ் பக்கத்துல பெரியாயி படுத்த நிலையில பக்தர்களுக்கு தரிசனம் தராங்க. பக்தர்கள் அவங்களுக்கு புடவைய காணிக்கையா கொடுத்து வழிபடுறாங்க. சிவராத்திரிக்கு அடுத்த மாசி மாத அமாவாசைக்கு இங்க மயான கொள்ளைன்னு ஒரு பிரம்மாண்டமான திருவிழா நடக்கும். அதுக்கு மக்கள் வெள்ளம் போல திரண்டு வருவாங்க. மேல்மலையனூர் அங்காளம்மனை தரிசனம் பண்ணியாச்சு. இப்ப ஸ்ட்ரைட்டா செஞ்சிக்கு போலாம்.